இன்னைக்கு நம்ம நான் வெஜிடேரியன்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா கரிடை எட்டி. இந்த கரிடை எட்டி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துக்கலாம். இறால் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அரிசி மாவு சிறிதளவு, சோள மாவு சிறிதளவு, கடலை மாவு சிறிதளவு, எலுமிச்சை பழசாறு சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு போதுமான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு. கரிடை எட்டி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்தோம். அதை எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க. லெமன் ஜூஸ் ஒரு 1/2 பழம் ஜூஸ் எடுத்து லெமன் ஜூஸ் போடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் போடுங்க. போட்டுட்டு மிளகு கொஞ்சோண்டு போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு, பெப்பர், டர்மரிக் பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த மசாலாவில் நம்ம பிரான் போட போறோம். பிரான் டெய்லோட போடுங்க, தலையை மட்டும் கிளீன் பண்ணிடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவில் சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், ஜீரா பவுடர், இதை தேவையான அளவு கொஞ்சோண்டு பைண்டிங்காக கொஞ்சம் மைதா, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் பெசன் ஃப்ளவர், இதை ஃபுல்லா நாம நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்க போறோம். இப்போ பிரான்ல நல்லா மசாலா ஃபுல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது கூட இதே மாதிரி ஆனியனையும் நம்ம இதுல போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்றோம். இந்த மேரினேஷன் உங்களுக்கு ப்ராப்பரா இருந்துச்சுன்னா ஃப்ரை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஃப்ரை பண்ண போறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்ப நான் அதை எப்படி ஃப்ரை பண்றதுன்றத பார்க்கலாம். ஒண்ணுன்னா எடுத்துட்டு நீங்க அதை போடுங்க. ஆனியன் ரிங்ஸும் சேர்த்து பிரான் கூட போட்டீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு ஃப்ரை ஆகும். சாப்பிடும்போது ஆனியனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது இப்ப இந்த இதை நல்லா டர்ன் பண்ணி விடுங்க. டீப் ஃப்ரைடுன்றதுனால உங்களுக்கு சீக்கிரமா ஆயிடும். எண்ணெய் காஞ்சி இருக்கிறதுனால எடுத்துரும். இதை நம்ம எடுக்கும்போது கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். கரிடை எட்டி தயாராயிடுச்சு. அதை இப்ப நம்ம எப்படி சர்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஜென்ரலா பாத்தீங்கன்னா பிரான் நிறைய பேருக்கு பிடிக்காது. நான் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாம சில பேர் என்னென்னமோ பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி ஸ்டார்டரா பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா மற்றபடி மீட்டு நமக்கு சிக்கன் மட்டனை விட சீ ஃபுட் பாத்தீங்கன்னா
நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ். ஜெனரலாகவே எல்லாருமே மீட்டு அவாய்ட் பண்ணிட்டு சீ ஃபுட் போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ப்ரான் வந்து பெஸ்ட் சாய்ஸ். அதை நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக வந்து கிளீன் பண்ணி பண்ணணுன்றது தான் அதில் கொஞ்சம் ரிஸ்கான விஷயம். அந்த வெயினை மட்டும் எடுக்காம நம்ம சமைக்க கூடாது, அதை எடுத்து சமைக்கணும். இப்போ கல்டாய் டீ தயாரா இருக்குது. அதை நம்ம இப்போ வந்து எப்படி சர்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட்ல வந்துட்டு இந்த ப்ரானை வந்துட்டு நீங்க வந்து ஃப்ரை பண்ணி ஹாட்டா இருக்கும்போது நீங்க எடுத்து இதுல வந்துட்டு வைக்கலாம். இதுல வந்து நம்ம ஆனியன் ஆல்ரெடி வந்துட்டு மேரினேட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால வந்துட்டு உங்களுக்கு செப்பரேட்டா ஆனியன் வந்து சில பேருக்கு ரா ஃபிளேவர் பிடிக்கல அப்படின்னா இந்த ஃப்ரைட் ஆனியனையும் தொட்டு சாப்பிடுவாங்க. ப்ரான் போலே நல்ல டேஸ்டியா இருக்கும் இந்த ஆனியன். ஜெனரலாகவே ஆனியன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா மேலே ஃப்ரைட் ஆனியன் போடுவாங்க. அது ஆனியன் டீப் ஃப்ரை பண்ணாங்கன்னா அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இதுல வந்துட்டு நாம வந்துட்டு இந்த லெமன் ஜூஸை மேல வந்துட்டு பிழிஞ்சி விட்டுட்டு நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சுவையான சூப்பரான கல்டாய் டீ தயாராயிடுச்சு. சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரானை வந்து பிரியமா சாப்பிடுவாங்க. நீங்க சமைச்சு பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க.